Good morning students. Today class la trigonometry la example 6.26 பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க. A player sitting on the top of the tower of height 20 meter. சரிங்களா? ஒரு பிளேயர் வந்து டாப் ஆஃப் த டவர்ல இருக்காரு. சரிங்களா? பாருங்க அந்த டவர் வந்து பாத்தீங்கன்னா 20 மீட்டர். இங்க இருக்காரு அந்த பிளேயர். ஒரு விஷயம் புரியுதுங்களாப்பா? அப்சர்வ் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரீஷன். ஓகேவா? இறக்கு கோணத்தில் பார்க்குறாரு. ஆஃப் எ பால் லைங் ஆன் த கிரவுண்ட் ஆஸ் 60 டிகிரி. 60 டிகிரியில் பார்க்குறாரு. ஓகேவாம்மா? 60 டிகிரியில் பார்க்குறாரு. ஓகேவா? 60 டிகிரியில் பார்க்குறாரு. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபுட் ஆஃப் த டவர் அண்ட் பால் அண்டு த பால் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? பால் இந்த இடத்துல இருக்குதுப்பா. சரிங்களாப்பா? அப்போ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. சொல்ல விஷயங்களாப்பா? இது 60 டிகிரினா இது இப்போ என்ன இருக்கும்? ஆப்போசிட் ஆங்கிள் என்ன இருக்கும்? 60 டிகிரி இருக்கு இல்லையா? நம்ம படிச்சிருக்கு இல்லையா? 6 படிச்சிருக்கு இல்லையா? டிரான்ஸ்வர்சலில் படிச்சிருப்போம். ஓகேப்பா? இவ்வளோதான விஷயம். பாருங்க இதை ABC என்ன பண்ணுறோம் நம்ம? கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஓகேடாமா? இது டிஸ்டன்ஸ் தெரியாத ஸ்மால் எக்ஸ். இவ்வளோதான விஷயம். ஓகேவா? இப்போ கொடுத்த கொஷினுக்கு அழகாக நம்ம டயக்ராம் பண்ணிட்டோம். டயக்ராம் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். சரியாப்பா? பாருங்க. ஏபி பி த height of the tower. எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20 meters. ஓகேவாப்பா? BC be the distance between ஓகேவா டவர் அண்டு ஃபுட்டு கொடுத்தது என்ன எடுத்துக்கணும்? எக்ஸ் எல்லாத்துமே லெட்டுன்னு போட்டுருங்க. லெட்டு ஓகேவா? ஆங்கிள் XAC ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ACB. பாருங்கள் அந்த டிப்ரிஷன் ஆங்கிள் வரும்போதோ அந்த இறக்க கோணத்தில் வரும்போதோ எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? நம்ம டேரெக்டாக வந்து கீழே பார்க்க முடியாதுங்க. ஸோ நம்ம மேலே பார்த்துட்டு அப்புறம் தான் கீழே பார்ப்போம். அதுதான் அங்கே போட்டுக்கணும். பாருங்க. சரிப்பா? 60 டிகிரி. ஸோ டீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரிடாப்பா. டீட்டா ஈக்குவல் இது 60 டிகிரி. ஓகேவா? அப்போ நம்மளை யார் கேட்குறாங்க? அட்ஜஸ்டன்ட் சைடு கேட்குறாங்க. ஆப்போசிட் சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்மளாம் tan டீட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையாப்பா? tan டீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு யார்? ஏபி. அட்ஜஸ்டன்ட் சைடு யார்? பிசி. ஓகேலாமா? tan எவ்வளோ? 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் எவ்வளோ? 20. பிசினா சொன்னோம் எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஓகேவா? tan 60 டிகிரி √3 ஈக்குவல் டு என்ன வரும்? 20/x. 20/x. புரியுதுலாமா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் √3 ஈக்குவல் டு 20. ஓகேலாமா? என்ன பண்ணுறோம்? அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் ஈக்குவல் டு 20/√3 மல்டிப்ளை கிடையாது. ஆப்போசிட் டிவைட் ஆகிருச்சு. இன்ட்டு காஞ்சிகேட். சரியா? காஞ்சிகேட் சொல்லியிருக்கு இல்லையா? 9th பார்க்குறோம் இல்லையா? இணைப்பெருக்கல் √3 இன்ட்டு √3 20√3. ஓகேவா? √3 இன்ட்டு √3 3. ஓகேவாம்மா? எக்ஸ் √3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. therefore 1.732. ஸோ x ஈக்குவல் டு 20 இன்ட்டு 1.732/3. ஓகேவாம்மா? கண்டினியூ பண்ணுங்க. 0 4 6 14 ரிமைண்டர் 1 1 2s are 2 3. ஓகேவா? by 3. ஓகேவா? 34.64 divided 3 1 3 4 already 1 3
1 டிவைட் ஆக பாயிண்ட்டு ஓகேவா 6 5 3s are 15 ரிமைண்டர் 1 4 4 3s are 12 ரிமைண்டர் 2 6 3s are 18 ரிமைண்டர் 2 இப்போ ஆன்சர் x equal to 11.546 மீட்டர் யார் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபுட் அண்டு டவருக்கு புரியுதலாமா எழுத முடியும் இல்லையா தேங்க்யூ அம்மா